சிறகடிக்க ஆசை பவர்ட் பை KAG டைல். நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாமா? நீ எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் பண்ண முடியாது. உங்க ஆட்டக்காரி ஒத்துக்க மாட்டா. அவ எப்படி பண்ண விடுவா? அவ அக்காவை அழிக்கணும்னு இருக்கிறாள் உங்க ஆட்டக்காரியே. நீ என்னடா அங்க பண்ணிட்டு கிடக்குறீங்க? சிறகடிக்க ஆசை போட்டு இப்ப கண்ணாடி கிடைக்கிறது ரொம்ப முக்கியமா? இப்ப அது ரொம்ப முக்கியமா? காலையில எந்திரிச்சு போறதுக்கு காலையில அதுக்கு சீக்கிரமா எந்திரிச்சு பவுடர் அடிக்கிறதுக்கு தொடக்கணும். இப்ப இது போன மொத்தமா தொடப்பாங்களா? அத உனக்கு அது இல்ல. வந்து உட்காரு வா. எவ்வளவு கதை எவ்வளவு இதுவா போயிடுது. கண்ணாடி இப்படி இப்படி தேய்க்கிறாங்க. ஏன் உன் அழகு அதுல பார்த்ததான் தெரியுமா? இல்லன்னா தெரியாத உன் அழகு அதுல சீக்கிரம் போ. எப்படியோ எப்படியோ மீனாவுக்கும் முத்துக்கும் ஒரு ரூம் கிடைச்சிருச்சு. இனிமே அவங்க ரூமுக்குள்ள இருப்பாங்க. மனோஜி வெளியே கிடக்கணும். இனிமே வெளியே கட்டில கிடக்கணும். அவரு எனக்கு ஒரு ரூம் கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு எதுக்கு ரூமு? உனக்கு இருக்கு கட்டில கிடக்கு. நீ மாதிரி கடை உனக்கு எதுக்கு ரூமு? அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். கார் ஓடிட்டு வரான். அவன் பூ வித்துட்டு வண்டியில போயிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. வெராண்டால படுக்கிற மாதிரி படுக்க வச்சிருக்கிறாங்களே. உனக்கு புருஷனே பொண்டாட்டியவும் இவன் பொண்டாட்டியா இல்ல. இவருக்கு ஒரு ரூம் வேற கிடக்குதா? ரூம் உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுவா தெரியுமா? அவன் உன்னை பத்தி மனோஜ மட்டும் தூக்கி தூக்கி தலையில வச்சுக்கிறான். அதே பின்தங்க புள்ளமா அது. பின்தங்க புள்ள. மனோஜ் தான மூத்த புள்ள. மனோஜ் தான மூத்த புள்ளையா இருந்தா பின்தங்கி இருக்கு. பின்தங்கி கிளிக்கு. அவன் ரெண்டு பேரும் படிச்சான். அவன் தான் நல்லா படிச்சான். முத்து படிக்கவே இல்ல தெரியுமா? அவன் நல்லா படிச்சிருக்கான்ல. படிச்சலாம். அவன் வரமா கார் ஓட்டி நல்லா சம்பாதிச்சு ஏதோ பண்ணிட்டானா இருக்கான். அவன் எங்க முத்து எங்க படிச்சான்? மனோஜ படிக்க வச்ச அளவுக்கு முத்து படிக்க வைக்கல இல்ல. படிக்காத முத்து வந்து அறிவாளின்னு சொல்ற. படிச்சவன் முட்டாளா இருக்கான்னு சொல்ற. அவனுக்கு ஒரு காலம் வரும். பொறுத்துதான் போட்டு ஏற்கனவே தாப்பன் கையெழுத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு அப்பனுக்கு தெரியாம அந்த பத்திரத்தை வச்சு காசு வாங்கிட்டாங்க. ஆத்தாவும் பிள்ளையும் புள்ளதான பண்ணிச்சு. பண்ணா புள்ளதான நடக்கிற விஷயத்துக்கு நீ ஏன் சண்டை போட்டுட்டு இருக்க? ஏன்னா நீ அப்பனல உண்மையை சொல்லி வாங்கி